நம்முடைய முன்னாள் நிதியமைச்சர் நாடாளுமன்றத்தினுடைய தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்ம சிதம்பரம் அவர்கள் ஒரு ஆங்கில தொலைக்காட்சி பேட்டி கொடுத்திருக்கிறாரு. 78 ஆண்டுகளில் 140 கோடி மக்கள் தொகையில் 42.5 கோடி மக்களுக்கு வருஷத்திற்கு 72,000 ரூபாய் கூட கிடைக்காத சூழல் எப்போதும் நடந்ததில்லை. அதை அப்படியே இந்த அரசுடைய நிதி அமைச்சகம் காலில் போட்டு மிதிக்கிறது என்று சொல்லி இருப்பது நம்ம வாசகர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. அதான் நீங்க இப்படி சொல்றீங்க. சவுகான் நேர்த்தி பேசும்பொழுது 1.5 கோடி பெண்களை நாங்க லட்சாதிபதி ஆக்கி இருக்கிறோம். அதாவது நாடாளுமன்றத்துல இவர் சொன்ன இந்த கேள்விக்கு உடனடியாக பதில் தொலைக்காட்சிகள் விவாதத்துல வரலே ஒழிய வெளியில பேசு பொருளா இருக்கு. என்னன்னு சொன்னா, முதல்ல இந்த கேஸுக்கு சொன்னாங்க தெரியுமா ஒரு புள்ளி விவரம். அந்த புள்ளி விவரத்தினுடைய, அதாவது கேஸ் இலவச சிலிண்டரின் மூலம் பயன்பெற்றவர்கள் விறகினை விட்டு வெளியே வந்தார்கள் ஒரு புள்ளி விவரம் மத்திய அரசு வெளியிட்டது. அந்த புள்ளி விவரத்தில் இருக்கக்கூடிய பொய் தன்மையை, அதாவது அவங்க பயன்படுத்தின அந்த லிஸ்டை கூட்டினா டோட்டல் இந்தியாவினுடைய மக்கள் தொகையை விட அதிகமாக இருக்கும். இந்தியாவின் மக்கள் தொகை ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, அதில் குழந்தைகள் பிரிவு போக மேல வரணும். அதுதான் பர்டிகுலர்ஸா வரணும். ஆனா இவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த புள்ளி விவரம் பயனாளிகள் பட்டியலை போய் பார்க்கும்போது 140 கோடிக்கு மேல வந்தது. அதே போல அந்த பதில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, அதே போல நாங்கள் இத்தனை பேரை உருவாக்கி இருக்கிறோம் நீங்க சொல்லி இருக்கக்கூடிய ஆட்களின் வங்கி கணக்குகளை வெளியிட முடியுமான்னு கேட்டிருக்கிறாங்க.